மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய அரசியல் களம் மிக சூடு பிடித்திருக்கிறது. கவர்னர் மறுக்கிறார், தாவேக தலைவர் விஜய் தவிக்கிறார். இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் ரசிக்கத்தக்கதாக இருந்திருக்கும் பலருக்கு. ஆனால் இது ஒரு வேதனையான நிகழ்வு. இதை நாம் அனுமதிக்கக்கூடாது. பெரும்பான்மையான இடங்களுக்கு 118 என்ற எண்கள் நிர்ணயிக்கப்பட்டாலும் அவர் 108 தொகுதியில் வென்றிருக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக அவர் உருவெடுத்திருக்கிறார். அந்த ஜனநாயக கடமையை அவர் ஆற்றுவதற்கு அவரை அழைக்க வேண்டும். முதலமைச்சர் பதவியை அவருக்கு வழங்க வேண்டும். இதுதான் மக்கள் அளித்த தீர்ப்பு. திமுக அவர் பதவி வகிப்பதற்கோ ஆட்சி அமைப்பதற்கோ எந்த இடையூறும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறிய பின்பும் கூட கவர்னர் அவர்கள் திரு விஜய் அவர்களை பதவியேற்க அழைக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. அவர் சட்டசபையில் தான் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அத்துடன் தமிழ்நாடு கட்சிகளிடையே சில சந்தேகங்கள் இருக்கின்றன. கூட்டணியாக நாம் போட்டியிட்டோம், திமுக கூட்டணியில் இருந்தோம், அதனால் நாம் விஜயை ஆதரிக்கக்கூடாது என்று சில கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் நினைக்கக்கூடும். ஆனால் அவர்கள் இப்படி நினைக்க வேண்டும். விஜய்க்கு இன்று ஆதரவு அளித்தால் அவர்களை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ற ஆட்சியை, அரசியலை உள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. விஜய் போன்றவர்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு சேர்வதை கூட விடுதலை சிறுத்தைகள் உள்ளே வரும்பொழுது அது தடுத்து நிறுத்தும். காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் பிஜேபி உள்ளே வராது. ஆகவே காங்கிரஸ் எடுத்த நிலை சரிதான், விஜயை ஆதரிப்பது என்பது. ஆனால் காங்கிரஸ் திமுகவுடன் கலந்து கொண்டிருக்க வேண்டும், கலந்து பின்பு சென்றிருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் சற்று பண்பானவர்கள், அவர்களும் அதிகாரத்தில் பங்கு என்று முன்பு கேட்டவர்கள் தான். அவர்களுக்கு இப்பொழுது அதிகாரமே அவர்களை தேடி வருகிறது. ஆகவே அவர்கள் விஜயுடன் கூட்டு வைக்க விருப்பம் கொண்டிருந்தாலும் திமுகவுடன் அவர்கள் நல்ல நெருக்கத்தில் இருந்ததால் திமுகவுடன் ஆலோசனை பெறுகிறார்கள். திமுக அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக தவக ஆட்சி தொடரும், நடக்கும், திமுகவின் மதிப்பும் உயரும், திமுகவின் எதிர்காலம் தொல்லை இல்லாமல் இருக்கும் என்பதாக நான் நினைக்கிறேன். ஆகவே விடுதலை சிறுத்தைகளாகட்டும், ஏனைய பிற கூட்டணி கட்சிகளாகட்டும், திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து அவர்கள் விலகி செல்வார்கள் என்று இருந்தாலும் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக விஜயை ஆதரிப்பதுதான் சரி. விஜய்க்கு அவர்கள் தோள் கொடுக்க வேண்டும். அவர் ஆட்சி தவறு என்றால், அவர் செயல்முறைகள் நடைமுறைக்கு ஒத்து வராதவை என்றால், அது தமிழ்நாட்டுக்கு அநீதி அளிப்பதாக இருந்தால் அப்போது இவர்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு தவித்த மனிதனுக்கு தண்ணீர் கொடுப்பதுதான் தமிழரின் பண்பாடு. ஆகவே விஜயை ஆதரிக்க வேண்டிய காலகட்டாயத்தை இவர்கள் புரிந்து கொண்டு விஜயை ஆதரிக்க வேண்டும் என்பதே என் கருத்து. வணக்கம்.